தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் போக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி நடிகை ஐஸ்வர்யா ராய் தெரிவித்த கருத்து தற்போது பலராலும் பேசப்பட்டு வருது. பலரும் அவங்களுக்கு தற்போது வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. என்ன நடந்தது இந்த தொகுப்புல பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வந்தார் இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில ஆந்திர மாநிலம் புட்டர்பர்த்தியில உள்ள ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவருடைய 100ஆண்டு விழால கலந்துக்கிறாரு. இதுல பிரதமர் நரேந்திர மோடியோட சேர்த்து நடிகை ஐஸ்வர்யா ராய், சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவோட மேடையில பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கும் போது நடிகை ஐஸ்வர்யா ராய் அவங்க தெரிவித்த கருத்து தான் தற்போது பலராலும் பாராட்டப்பட்டு வருது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனித ஜாதி. அதே போல ஒரே ஒரு மொழி தான் இருக்கு, அது இதயத்தின் மொழி. அதே போல ஒரே ஒரு மதம் தான் இருக்கு, அது அன்பின் மதம். அதே போல ஒரே ஒரு இறைவன் தான் இருக்காரு, அவர் தான் இங்க எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்து தான் தற்போது பலராலும் பேசப்பட்டு வருது. பலர் ஐஸ்வர்யா ராய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்க காரணம் என்ன? அவங்க ஒன்றும் புதுசா எதையும் சொல்லலை. காலம் காலமா இந்த நாட்டில் எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. இங்க ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது, மனுஷங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த காலங்காலமா பேசிட்டு வரோம். அதே தான் ஐஸ்வர்யா ராயும் பேசியிருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்க காரணம் என்ன? இங்கே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன சொன்னோங்கிறத விட இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்க சொன்ன கருத்தை விட அவங்க எங்க சொன்னாங்க, யார் முன்னாடி சொன்னாங்கன்றத கவனிச்சு பார்த்தா அவங்க ஏன் இவ்வளவு பாராட்டப்படுறாங்க அப்படின்ற காரணம் நமக்கு புரியும். அவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர் அமர்ந்திருக்க அந்த மேடையில தான் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுதான் இந்த பாராட்டுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, அவர் சார்ந்த பாஜக கட்சியும் சரி, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய ஐடியாலஜி என்னன்றது இந்த நாட்டுக்கே தெரியும். ஒரு மத அரசியலை, அதாவது இந்துக்களை மையப்படுத்தி அதை அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வந்த பிரதமர் முன்னாடி ஒரு நடிகை தைரியமா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சது தான் இதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதை சில விஷயங்களோட ஒப்பிட்டு சொல்லலாம். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராஜஸ்தான்ல பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்யறாரு. அப்ப அவரு காங்கிரஸ் கட்சியை சாடுறேன்ற பேர்ல இஸ்லாமிய மக்களை இந்த நாட்டோட ஊடுருவல்காரர்கள்னு குறிப்பிட்டு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வத்தையும் தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு அதை இந்த நாட்டுக்கு ஊடுருவல்காரர்களாக வந்தவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்க போறாங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமான மக்களை நோக்கி கேள்வி கேட்டு ஒரு பரப்புரை செய்யறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுச்சு. வெகு சமீபத்துல கூட பீகார் தேர்தலின் போது அங்க பிரச்சாரம் பண்ணும்போது பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு உணர்வை விதைக்கும் வகையில பேசியிருந்தாரு. இதுவும் சர்ச்சையானது. மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட ஒடிசா தேர்தலின் போது காணாமல் போன பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கும், ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமான்னு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையானது. பலரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படி இந்த நாட்டோட உயரிய பதவியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரும் பிரதமரும் அவங்களுடைய பொறுப்பை மறந்து இந்த நாட்டில் எல்லாருமே நம்ம மக்கள், நம்ம எல்லாருக்கான அமைச்சர் தான். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியே அவர் இந்துக்களுக்கு மட்டும் பிரதமர் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் அவர் தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு உணர்வை மறந்து குறிப்பிட்ட மக்கள் மீது வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய வகையில் அரசியலுக்காக இந்த மாதிரியான பரப்புரைகள் செய்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவங்களுக்கு மத்தியில இவங்களுடைய இந்த கருத்துக்கு, இந்த சித்தாந்தத்துக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில ஐஸ்வர்யா ராயுடைய கருத்து அமைஞ்சதெல்லாம் இது பலராலும் பாராட்டப்படுது, பலராலும் பேசப்படுது. பலரும் ஐஸ்வர்யா ராய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஐஸ்வர்யா ராய் ஒரு நடிகை அறியப்பட்டாலும் அவங்களுடைய இந்த மேம்பட்ட உயரிய கருத்துனால மக்கள் மனசுல மிக உயர்ந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நடிகையா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, நாம எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும். அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.